இன்றைக்கு தமிழகத்தில் குறிப்பாக சகோதரிகள், தாய்மார்கள் இந்த திமுக ஆட்சியில் மிகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை, குறிப்பாக காவல்துறை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் செயலிழந்த ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன செய்யறதுன்னு கூட தெரியல. தன்னுடைய துறையில் என்ன நடக்கிறதுன்றது கூட தெரியல. நேற்று விளாத்திக்குளத்தில் ஒரு +2 மாணவி மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஒவ்வொரு பகுதியிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா போதைப் பொருள்களினுடைய புழக்கம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. நாங்குநேரி பகுதிகளில் பொதுமக்களை சும்மா ரோட்டில் நடந்து போகின்ற பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ராமநாதபுரத்தில் பொதுமக்கள் நடந்து போகிறவங்க மேலே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பகுதிகளில் சீனியர், அதாவது வயதானவர்கள் மேலே, அவங்க தோட்டத்தில் போய் அவர்கள் மேலே தாக்குதல். இப்படி எந்தவித மக்களுக்கும் கூட, அது பெண்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், யாருக்கும் கூட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில தான் இந்த தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திமுக அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையில கடந்த 5 வருடம் மக்கள் ஒரு சொல்லென மாளாத துன்பத்தை பெற்றிருக்காங்க. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அதே போல சொத்து பதிவு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இப்படி அத்தனையும் திமுக அரசாங்கம் மக்கள் தலையில ஒரு பெரிய சுமையை சுமத்தி இருக்கிறாங்க. 300 ரூபா சாதாரண ஒரு குடும்பம், 300 ரூபா இபி பில் கட்டின குடும்பம் இன்னைக்கு 3000 ரூபா இபி பில் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மேல, மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தியது தான் இந்த திமுக அரசாங்கம். அந்த திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு மக்கள் திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு தேர்தல் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி மிக பெரும்பான்மையோட வெற்றி பெற்று நாம் ஆட்சி அமைப்போம். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அது மட்டும்தான் ஒரே கொள்கை. மக்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். திமுக அரசாங்கத்தின் மேல கோபம், அப்படி ஒரு கோபம், எப்படி அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திமுக அரசாங்கத்தை எப்ப வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற அந்த நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்.